அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 6/3/2025 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. நேற்று வீடியோ போட முடியல, உடம்பு சரினால. சரி, இன்றைக்கி எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி எக்ஸிஸ் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 22,476 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மணி பார்த்திங்கன்னா 8:05. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 136 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குது. நம்மளுக்கு பாசிட்டிவில் கேப் அப்பு. இப்போ எக்ஸிஸ் நிஃப்டி நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ கேப் அப்புக்கு மேலே, கேப் அப்பு 420க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த நம்மளுக்கு R1 R2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவேர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக, ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். மார்க்கெட் அதுக்கு மேலே போகுமா போகாதா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இந்த R2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரெகுலராக சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். R2வும் S2வும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ஏரியா ஏன்னா ஒரு செல்லர் வியூவில் பார்க்குறப்ப ஒரு பேனிக் சுச்சுவேஷன் அவங்க வந்து க்ரியேட் பண்ணுவாங்க இந்த இடத்துலலாம். ஏன்னா காலையும் போட்டு ஏடிஎம் காலையும் போட்டு செல் அடித்து இங்கே பயப்படக்கூடிய இடம் இது. இந்த இதுக்கு மேலே போணுச்சுன்னா என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது, இதுக்கு கீழே வந்தால் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த S2க்கு வர்றது, R2க்கு வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை நம்ம வீடியோவை நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம ரெகுலராகவே வாட்ச் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த இடத்துக்கு வந்துவிட்டு சஸ்டெயின் பண்ணுறாங்களா, இல்லை இந்த இடத்த தொட்டொட்டி ஒரு ஷார்ப் செல்லிங் ப்ரெஷர் வருதா அப்படின்னு பாருங்கள். இந்த இடமா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு மேலே போகுமா போகாதா. இப்போ R2க்கு மேலே 22,505க்கு மேலே மார்க்கெட் போகுமா போகாதா அப்படின்ட்டு எது கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கால்குலேஷன் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கால்குலேஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே போகுதா இல்லையா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டேபிளை பார்த்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த இடத்துக்கு வரப்போ இந்த டேபிளில் உங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். 24,500க்கு மேலே ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, இல்லை 22,500க்கு கீழே 22,500 காலன் போட்டு கொடுத்துருக்காங்களா, இல்லை 22,500க்கு மேலே ஏதாச்சும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா. இந்த 5 காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாரி இதை ஐவி பார்க்க சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இதில் 0 to ஹீரோ இருக்குது. நிஃப்டியில் வந்து 0 to ஹீரோ இருக்கிறதுனால இந்த ஐவி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பையராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஐவி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. இன்றைக்கி 16.93 வச்சுருக்காங்க, 17 வச்சுருக்காங்க. ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஓரளவுக்கு நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. அப்போ 15க்கு மேலே இருந்தாங்கன்னா எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குறாங்க, 15க்கு கீழே இருக்கிறாங்கன்னா எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குறாங்க. ஒன் சைடு வந்து அதிகமாக, இப்போ கால் சைடு வந்து ஒரு 15க்கு இருக்கிறாங்க, புட் சைடு வந்து ஒரு 10 ஒரு 7 இருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ச் பண்ணணும். நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ பையராக போகணும், எப்போ பையராக போகக்கூடாது, அப்படி அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மார்க்கெட்டு 22,500 மார்க்கெட் போகுது. அப்போ 22,500 போகிறப்ப இந்த காலெல்லாம் நம்மளுக்கு இன்றைக்கி ஐடிஎம்மாக இருக்குது. ஓப்பன் ஆகிட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா இது எல்லாமே நம்மளுக்கு ஓடிஎம் ஆகிட்டு திருப்பி ஐடிஎம் ஆகிற சான்ஸ் இதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பர்சன்டேஜ். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 143 ரூபா இவங்க வச்சுருக்காங்க லாஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸ். யார்? 22,450 புட்டு. இவங்க ஐடிஎம்மாக இருந்தவங்க ஓடிஎம் ஆகிட்டு திருப்பி ஐடிஎம்மாக மாறுறாங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ ரூபீஸ் கரைஞ்சிட்டு திருப்பி அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு இதெல்லாம் எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். சரி, எல்லாமே ஒரு கால்குலேஷன் மெத்தடெல்லாம் இயங்கிட்டு இருக்குது. அதனால் இவங்களுக்கு சம் பர்சன்டேஜ் இருக்கும். இவ்வளோ தூரத்துக்கு ஒரு செல்லர் வியூவில் நம்ம இருந்து பார்க்குறப்ப இவ்வளோ ப்ரைஸ் வந்து இவங்க கரைஞ்சிட்டு திருப்பி அந்த ப்ரைஸ்க்கு மேலே வரக்கூடாது. அந்த ப்ரைஸ்க்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அப்படின்னா அந்த கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே வாட்ச் பண்ணலாம். இப்போ 143 ரூபாவில் இருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி இவங்க எவ்வளோ தூரத்துக்கு கரைஞ்சிட்டு வராங்க, திருப்பி அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறாங்கன்னு நீங்களாம் வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சொல்கிறது வந்து ஈஸியாக சொல்லிடலாம். பட் நீங்கள் வாட்ச் பண்ணுறதுல நிறைய ஐடியா உங்களுக்கு
க்ரியேட் ஆகும். அப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக உங்களால் ரெகுலராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இருக்க முடியும். வாட்ச் பண்ணாமல் நம்ம சொல்கிறத வச்சோ நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் உங்களால் முடியும். ஆனால் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே. இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எங்கே எல்லாருமே சொல்கிறாங்களான்னு தெரியாது யூடியூப்பில். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்தளவுக்கு நம்மளுக்கு இப்போ ரெகுலராகவே நம்மளுக்கு வாட்ச் பண்ணி ரெகுலராகவே இம்பேக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் ஒரு நாளைக்கு 30 to 40 பாயிண்ட் ஒரு லாட்டு போட்டாவே. இதில் நம்மளுக்கு லாட் இன்க்ரீஸ் பண்ணால் 10 பாயிண்ட் போதும். அந்த 10 பாயிண்ட் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தால் மட்டும் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வரப்போ நான் என்னவாக இருக்கணும், கால் பையராக இருக்கணுமா செல்லராக இருக்கணுமா, அந்த மாதிரி நீங்கள் தான் இதில் வந்து ஆய்வு பண்ணணும். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டிக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஒன்லி ஐடிஎம்க்கு ஒண்டியும் தான் உண்மை விலை இருக்கும். ஓடிஎம்க்கு எல்லாருமே ஜீரோ பண்ணிடுவாங்க. எதிர்பார்ப்பு ஒண்டி தான் இருக்குது ஓடிஎம்மில். ஸோ அதனால் ஜீரோ பண்ணிடுவாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டு நேற்று நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் வந்து லோ டு ஹை வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் மோஸ்ட்லி இன்றைக்கி மூமெண்ட் இருக்கும். பட் ஆனால் சைடு வேவாக ப்ரீமியத்தை கரைச்சிட்டு யாருக்கு நேற்று கொடுத்தாங்க அப்படின்னா கால் சைடு ப்ரீமியத்தை அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்ககிட்டருந்து கரைப்பாங்க. எவ்வளோ தூரத்துக்கு கரைப்பாங்க, ஒரு செல்லர் வியூவில் நம்ம பார்க்குறப்ப எவ்வளோ தூரத்துக்கு கரைக்கணும். ஒரு ப்ரீமியம் இப்போ ஒரு 216 செல் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு இந்த காலை வந்து ப்ராஃபிட் எந்த பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க செல்லர் வியூவில் பார்க்குறப்ப. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்து ப்ளே பண்ணுங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தால் மட்டும் ட்ராக் பண்ணுறதுக்கு பாருங்கள். மற்ற இடையில எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க. ஒரு கால் செல்லராக இருந்தாலும் சரி, கால் பையராக இருந்தாலும். இன்றைக்கி நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி இருக்கிறனால கொஞ்சம் ப்ரீமியம் டிக்கி அதிகமாக இருக்கும். சைடு வே போணுச்சு அப்படின்னா 2 சைடுமே ப்ரீமியம் டிக்கி நடக்கும். ஆனால் சரி, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு சடனாக போயிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா சேம் நேற்று அந்த அளவுக்கு இவங்க மூவ்மெண்ட் கொடுக்கல. ஆனால் ஒன் டே ரேஞ்சு ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஒன் டே ரேஞ்சு வந்து ஒரு 454 பாயிண்ட் ஆவரேஜாக லோ டு ஹை வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் சொல்லியிருந்தோம். இவங்க ஒன் டே ரேஞ்சு 464 பாயிண்ட் வந்து நேற்று ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இது ரொம்ப ஓகே தான். பட் மற்ற இண்டெக்ஸு நிஃப்டியும் சென்செக்ஸும் கம்பேர் பண்ணுறப்ப இதனுடைய மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பார்ப்போம் இன்றைக்கி எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ரொம்ப எஸ்டர்டே ஹை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த 48,658க்கு மேலே போகிறாங்க அப்படின்னா 48,750 நம்ம அந்த மிட் பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 750, 250, 500 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. 48,750லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ இதுக்கு 48,750க்கு மேலே சஸ்டெயின் ஆகி நிற்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா ஓப்பனில் வந்து ஒரு 500 பாயிண்ட் ஓப்பனும் லோ ஒன்றா இருந்ததுன்னா ஒரு 500 பாயிண்ட் அவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. இதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துக்கு இப்போ மார்க்கெட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ R1க்கு போயிட்டு கீழே ரிட்டர்ன் ஆகுதுன்னா ஓப்பனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஓப்பனையும் லோவையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கேருந்து 500 பாயிண்ட் கொடுக்கணும். இல்லை இவங்க ஓப்பன் ஆகிட்டு இந்த R1க்கு போயிட்டு திருப்பி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகணும். இந்த லோவை பிரேக் பண்ணாமல் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறாங்கன்னா இந்த லோவில் இருந்து தான் நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் ஒரு வாட்ச் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இந்த இன்றைக்கி ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதேமாரி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துக்குலாம் வரப்போ மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த செல்லர் வியூவில் ஒண்டியும் பாருங்கள், பையர் வியூவில் பார்க்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது R1, அதுக்கு அடுத்தது R2. இந்த R2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த R2க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து ஒரு ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வரப்போ உங்கள் டெக்னிக்கல் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ ஓப்பனுக்கு மேலேயே நிற்கிறாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே ஓப்பனில் இருந்ததுன்னா இதுக்கும் 500 பாயிண்ட் ஆவரேஜாக
கொடுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். என்னைக்கெல்லாம் கொடுக்கலையோ அதுக்கு அடுத்த நாள் மூமெண்ட்டு பெருசாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டப் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த நேற்று வந்து மூமெண்ட்டே கொடுக்கல. இந்த ஏரியா மூமெண்ட் கொடுக்காம நேற்று எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1000 பாயிண்ட் வந்து இதில் 1100 பாயிண்ட் வந்து இதுக்கு மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க. சென்செக்ஸில் நல்ல ஒரு ப்ரீமியம் கால் ஆப்ஷன் சைடு நல்ல ஒரு ப்ரீமியம் இருந்தது. ஓகேங்களா? அதேமாதிரி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இந்த R2S2க்குலாம் மார்க்கெட் எல்லா நாளுமே வராது. R2S2க்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கெலாம் நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த இடத்த தொட்டொட்டி திரும்பணும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா இதை உடச்சிட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட ஐவி பார்ப்போம் எவ்வளோ இருக்காங்க அப்படின்ட்டு. 14-15 தான் இருக்காங்க. சரி, 14-15 தான் இருக்காங்க. ஈக்குவலாக வச்சுருக்காங்க. எந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மோஸ்ட்லி எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.